நம்ம குழந்தைங்களுக்கு கிறிஸ்பி தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதே கிறிஸ்பி தோசையை ஹெல்த்தியாக கொடுத்தா எவ்வளோ நம்ம ஹாப்பியாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு தோசை தான் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி நான் சோய்பீன் வச்சுட்டு ஒரு தோசை தான் ஊற்ற போகிறேன். நான் இன்றைக்கி உளுத்தம் பருப்புக்கு பதிலாக இந்த சோய்பீன் வச்சு தான் நான் இன்றைக்கி தோசை ஊற்ற போகிறேன். இதுக்கு 4 கப் அரிசி, இட்லி அரிசிக்கு 1 கப் சோய்பீன் எடுத்துக்கிறோம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஃபஸ்ட்டு சோய்பீனையும் வெந்தயத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 5 to 6 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சோயில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 6 மணி நேரம்னாவது, மேக்ஸிமம் ஒரு 8 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லி அரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சோய்பீனை நல்லா ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு உளுத்தம் பருப்பு மாதிரியே இது மாவாகும். அதே மாதிரி அரிசியும் அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இட்லிக்கு எடுக்கிற மாதிரியே கொஞ்சம் லைட்டாக நறுன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை விட்டு நல்லா அடித்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு இது ரெண்டையும் போட்டுட்டு சோடா உப்பை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் இதை அப்படியே நல்லா புளிக்க விட்டுக்கிறேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றலாம். இட்லி ஊற்றினா கொஞ்சம் இறுக்கமாக வரும். அதனால் நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றினா போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி கிறிஸ்பியாக ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சாம்பாரோ சட்னியோ ஏதோ ஒன்று கூட வச்சு சர்வ் பண்ணாவே போதும். கண்டிப்பாக 2 தோசை சாப்பிட்ற இடத்துல உங்கள் குழந்தைங்க 3 தோசை சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.